தான் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இன்சர்ட்ல போய் தான் ம். பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இன்சர்ட்ல போய் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், பிக்சர்ஸ், ஷேப்ஸ் அதே மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி இந்த இதுல இன்சர்ட் பண்ணுவோம். நம்ம அந்த மாதிரி ஆ. செலக்ட் பண்ணிட்டு சிம்பிளா இப்படி போயிட்டு ஒரு சார்ட் அவ்வளோ ம். இந்த மாதிரி. ஏன் பட் நம்ம ஓகே. இதை விட சூப்பரா ரெடி பண்ணுவோம் டேஷ்போர்டு. பட் இந்த இன்சர்ட் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி சார்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு மைண்ட்ல வரும். அது வந்து ஹோம்ல இருக்காது, இன்சர்ட்ல தான் போய் வந்து நம்ம இந்த டேஷ்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஓகே. அளவுக்கு உங்களுக்கு நீங்க தரவாயிருன்னு சொல்லணும். அப்படி தரவாயிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த அந்த டேஷ்போர்ட் ரெடி பண்ணும்போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ நாளைக்கு நீங்க கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஒவ்வொரு டேபையும் மறுபடியும் பாருங்க. என்னென்ன ஷார்ட்கட் இருக்கு, பேஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் என்ன, சரியா? ஓகே. ஃபார்மட் பெயிண்டர் அது எதுக்கு யூஸ் பண்றோம், இந்த மாதிரி இருக்கு, இதே மாதிரி எனக்கு இது வேணும் அப்படின்னா நான் வந்து ஃபார்மட் பெயிண்டர்ல போயிட்டு இதை பண்ணணும். ஓகே. வந்துச்சா? அவ்வளவுதான். ஸோ இதுதான் சின்ன சின்ன இது நீங்க வந்து படிச்சுட்டு வரணும். ஓகேவா? அப்புறம் இது கலரிங். சரியா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சு. ஸோ இன்சர்ட். ஸோ இது வந்து இன்சர்ட். ஓகேவா? ஸோ ஃபைனலா இது அதுக்கப்புறம் இது வந்து ட்ரா. மேக்ஸிமம் இந்த டேப் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் டேஷ்போர்டு ஓகே. பொறுத்தவரை. சரியா? ஓகே. ட்ரா யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது பேக்ரவுண்ட் நம்ம யூஸ் பண்றோம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா மட்டும் நம்ம இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. பேக்ரவுண்ட் நமக்கு வேற ஏதாவது மாற்றணும் இந்த மாதிரி இது இருந்தா மட்டும் இந்த மாதிரி இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் மெயினா. சரியா? ஸோ ஓகே. எதுக்கு நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூல கேட்கும்போது மெயினா நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க, என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. நீங்க வந்து இப்போ ஹோம் இருக்கு, இதில் உள்ள எல்லாமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்டா? ம். இதில் உள்ள எல்லாமே இருக்குன்னா இதுல சில முக்கியமானது இருக்கு. கரெக்டா? எஸ். முக்கியமானது என்ன அர்த்தம், இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்படி இருக்கு. ஸோ இதை வந்து நான் ஹைலைட் பண்றேன். ஹைலைட் செல் ரூல்ஸ். ஸோ கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சு, கிரேட்டர் தேன் வந்து 1.5 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீ ரெட் ரெட் கலர் கொடு அப்படின்னா அங்க பாருங்க ரெட் ஆயிடுச்சா? எஸ். இப்ப நான் என்ன பண்ணேன், நீங்க பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட் கண்டிஷனல் பண்ணேன். ஃபார்மேட்டிங். போயிட்டு கிரேட்டர் தேன் 1.5 இருந்துச்சு, ரெண்டையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 1.5 இருந்துச்சுன்னா எனக்கு ரெட் கலர் கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன், எனக்கு கொடுத்தேன். இல்ல வேற ஏதாவது எனக்கு ரெட் டெக்ஸ்ட் மட்டும் கொடு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா என்ன பண்ணா ரெட் டெக்ஸ்ட் மாத்திட்டு ஓகே. டெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ப்ளூ பிளாக் இருந்துச்சு, கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். சரியா? அப்படி மாத்திரும். இதுக்கு முன்னாடி பிளாக் இருந்துச்சா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். இப்போ லெஸ் தேனா இருக்கு, லெஸ் தேன் 1.5 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து வேற மாதிரி கலர் கொடு, எல்லோ கொடு அப்படின்னா மாறிடுச்சு. ஓகே. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன இது. அப்போ உங்களை இன்டர்வியூல திரும்பி கேட்பான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்பான். அவன் உங்களுக்கு சொல்ல தெரியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன. இந்த மாதிரி ஒரு 2 செல் இருக்குது, அந்த 2 செல்ல பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன் கிரேட்டர் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல், லெஸ் தேன் அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல தெரியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து சின்ன விஷயம் ஆனா முக்கியமான விஷயம். ஓகே. இப்போ என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறது. சரியா? ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் முடிச்சிருக்கோம், பேஜ் லேஅவுட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். சரியா? அடுத்து ஃபார்முலாஸ். இந்த டேப் இப்போதைக்கு நம்ம டச் பண்ண வேண்டாம், இது கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டம். இது வந்து இந்த நான் வந்து கண்டிப்பா மேக்ஸ் ரிலேட்டடா இருக்கிற கம்பெனில தான் பிளேஸ் ஆவேன், கணக்கா வர்ற கம்பெனில தான் பிளேஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கு தான் இந்த பங்கு. சரியா? ஓகே. ம். ஸோ அதுக்குள்ள நம்மளும் போக வேண்டாம், உங்களையும் நான் அனுப்ப விரும்பல, நானும் போக விரும்பல. சரியா? ஓகே. அதாவது இது யாருக்குன்னா இந்த இந்த சிஏ எல்லாம் படிச்சு ஃபினான்சியல். சிஏ எல்லாம் படிச்சுட்டு வருவாங்க, ஃபினான்ஸ் படிச்சுட்டு வருவாங்க. சரியா? போட்டு மண்டையை குழப்பிட்டு போன வாரம் வித்துச்சு ஒரு 2 ரூபா மட்டும் எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க கடையில, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 ரூபா மட்டும் இடிக்குது, எங்க போச்சுன்னு தெரியல, அவ்வளோத்தையும் கால்குலேட் பண்றாங்க, கண்ணில் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரி டேப். சரியா? ஆனா ஓகே. நமக்கு அப்படி வேண்டாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னானா நம்ம போனோமா ரெடி பண்ணிட்டு கொடுத்து வந்தோமா அவ்வளவுதான், முடிச்சுட்டே இருக்கணும். ஓகே. சரியா? ஸோ அந்த மாதிரி. அப்போ இது முடிஞ்சிருச்சு. சரி, இந்த டேப் வேண்டாம். இந்த டேட்டா இது ஒரு முக்கியமான பகுதி. இந்த டேட்டா. சரியா? ஓகே. இந்த டேட்டா இதுக்கும் நான் இப்போ எதுவும் சொல்லி தர மாட்டேன், பட் ஓவரி மட்டும் சொல்றேன். சரியா? இதுல வச்சு நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது நாளைக்கு நான் சொல்லுவேன். சரியா? ம். ஸோ நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து நம்ம ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய சிலபஸ் படியே நம்ம போவோம், அதான் நல்லது. சரியா? இப்படி போனாதான் உங்களுக்கும் புரியும். பட் நம்ம கவர் பண்ணிடலாம், ஒரி பண்ணாதீங்க. சரியா? ரொம்ப நாள் ஆகும் போல சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு, இன்னைக்குடா
வேலைக்கு போகணும்லாம் யோசிச்சிடாதீங்க. சரியா? ஸோ சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ இங்கே பொறுத்தவரை எக்ஸல்லாம் 1 வீக் தான். பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றத பொறுத்து. சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஓகே பட் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டூல் பார் எக்ஸ்பிளேஷன் வந்து நம்ம பார்ப்போம். உங்களுக்கு நான் பேசிக்ஸ்லாம் சொல்லி தந்துடுறேன். நீங்க ஒரு இடம் பாருங்க. பார்த்துட்டு மிச்சம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஓகே ஸோ இது வந்து டேட்டா. ஸோ இதுல வந்து இந்த டேட்டா அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா கெட் டேட்டா. சரியா? கெட் டேட்டா அதாவது டேஷ்போர்டு இந்த மாதிரி ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேஷ்போர்டு ரெடி பண்றீங்க. இதுக்கு ஒரு Okay. டேட்டா வேணும்ல? ஆமா கரெக்டா? இது ஒரு டேட்டா இதா இருக்கு. கரெக்டா? இது வந்து எக்ஸல் ஏற்கனவே இருக்கு. கரெக்டா? இப்போ எக்ஸல் தவிர வேற எங்கேயாவது டேட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? எடுத்துட்டு வரணும்ல ம் டேட்டாவை. இப்போ ஒரு டேட்டா சாம்சங் மொபைல்ல இருக்கு வச்சுக்கோங்க. இன்னொரு டேட்டா லேப்டாப்ல இருக்குது. இன்னொரு டேட்டா வந்து டேப்ல இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொரு டேட்டா பென்ட்ரைவ்ல இருக்கு. இப்போ எனக்கு சாம்சங் மொபைல் உள்ள டேட்டா வேண்டாம், எனக்கு பென்ட்ரைவ்ல உள்ள டேட்டா வேணும் அப்படின்னா அது எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியணும்ல? ம் கரெக்டா? அதுக்கு தாங்க இந்த கெட் டேட்டா. கெட்டுனா Okay. என்னது? எடு அப்படின்னு கெட் கெட் இட் அப்படிம்பாங்க. சரியா? கெட் டேட்டாவை எடுக்கிறது. இப்போ என்ன இதுல என்ன போட்டிருக்கு? ஃப்ரம் ஃபைல். ஃபைல் பாத்தீங்களா? அப்ப என்ன போட்டிருக்கு? ஃப்ரம் ஃபைல்ல என்ன ஃபைலு? அது எக்ஸலா இருக்கலாம், அது சிஎஸ்வியா இருக்கலாம். சிஎஸ்வினா தெரியுங்களா உங்களுக்கு? சிஎஸ்விலேயே வந்து உங்களுக்கு எக்ஸல்லே வந்து சிஎஸ்வி பேஸ்டு வரும். சிஎஸ்வினா ஒண்ணு இல்லை. இப்போ நான் வந்து சேவ் பண்றேன். சேவுக்கு ஷார்ட்கட் என்னங்க? கண்ட்ரோல் எஸ் கண்ட்ரோல் எஸ். சரியா? அது உங்களுக்குலாம் தெரியல அப்படின்னா அந்த ஃபைல் பார்த்தீங்களா, ஃபைல்ல போயிட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சொல்லும். சரியா? சேவ் சேவ். ஏன்னா இப்படி கூட நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சரியா? சரி. இப்போ நான் திஸ் பீஸ்ல சேவ் பண்றேன். சரியா? சேவ் பண்ணிட்டு இல்லை ப்ரௌஸ். ஏன் ப்ரௌஸ் நான் எங்க சேவ் பண்றேன்னா மேபி இந்த இதுக்குள்ளேயே போறேன். இதுல போயிட்டு டி காலமா நான் சேவ் பண்றேன். எப்படி சேவ் பண்றேன் அப்படின்னா, சேவ் பண்ணும்போது இங்க பாருங்க, இது வந்து நேம் நான் கொடுக்குறேன். சரியா? என்ன கொடுக்குறேன்? சாம்பிள் கிட் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இதுல என்ன போட்டிருக்கு? எக்ஸல் எக்ஸல் ஒர்க் ஒர்க். சரியா? இப்போ நான் இதை செலக்ட் பண்றேன். இங்க பாருங்க, இத்தனை இது இருக்கு அப்படின்னு என்னன்னா இத்தனை ஃபார்மெட்ல நான் இதை சேவ் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட காமிக்குது. ம் சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். சரியா? நான் இடையில இன்டர்வியூ கொஸ்டின் சொன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஒருவேளை நான் மறுபடியும் இது மறந்துடலாம், சொல்லாம இருக்கலாம், எனக்கு தெரியாது. சரியா? ஓகே எதுக்கு சொல்றேன்னா நம்ம இந்த படிக்க நடுவில் ஏதாவது இன்டர்வியூ கொஸ்டின் சொன்னா அதை நோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸல்ல இருக்கு. ஸோ சிஎஸ்வி ஃபார்மெட்ல இப்போ நான் சேவ் பண்றேன். சிஎஸ்வினா என்னது? கமா டெலிமிட்டட். சரியா? ம் டெலிமிட்டட். ஸோ இப்போ வந்து நான் சேவ் பண்றேன். சரியா? சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ண உடனே அங்க பாருங்க, கீழே இருக்கு லாஸ்ட் எனக்கு என்ன காமிக்குது? கமா எக்ஸல் செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல். காமா செப்பரேட்டட் வேல்யூஸ் ஃபைல் காமிக்குது. சரியா? இப்போ நான் இன்னொரு ஒரு எக்ஸல் சேவ் பண்ற மாதிரி கண்ட்ரோல் என் கொடுத்துருக்கேன். சேவ் பண்றேன். அதே இடத்துல சேவ் பண்றேன். சரியா? மறுபடியும் அங்கே போறேன். போயிட்டு அதே சாம்பிள்னு கொடுக்குறேன். இல்லை வேற நேம் கொடுக்குறேன். மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். எக்ஸலை சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஐகான்லயே வித்தியாசம் தெரியுதா? ஐகான் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? எஸ் ஐகான் வித்தியாசம் தெரியுது. என்ன ஃபார்மெட்டு? டாட் சிஎஸ்வி அப்படின்னா அது வந்து சிஎஸ்வி ஃபார்மெட். சரியா? எக்ஸல் அப்படின்னா எக்ஸல் எக்ஸ்எல் அப்படின்னு அர்த்தம். என்னன்னா எக்ஸல்னு அர்த்தம். இது உங்களுக்கு ரெண்டு வித்தியாசம் தெரியுதா? அப்போ இன்டர்வியூல உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கேட்பான்னா, என்னென்ன டேட்டா சோர்ஸ்லாம் நீங்க வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். சரியா? அதாவது எப்படி கேட்பான்னா, டைப்ஸ் ஆஃப் டேட்டா சோர்ஸ் யூ ஹேவ் கனெக்டட் அப்படின்னு கேட்பான். சரியா? டைப்ஸ் ஆஃப் டேட்டா சோர்ஸ் யூ ஹேவ் கனெக்டட் அப்படின்னு கேட்பான். சரியா? அப்போ நீங்க என்னெல்லாம் சொல்லலாம்னா, இங்க பாருங்க, இப்போ நம்ம காமிச்சல, இங்க பாருங்க என்ன போட்டிருக்கு? எக்ஸல் ஃப்ரம் ஃபைல். எக்ஸல் இருக்கா? சரியா? எக்ஸல் சிஎஸ்வி எக்ஸ்எம்எல் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. நீங்க எதுல மெயினா எதுல ஒர்க் பண்ணீங்களோ அதை மட்டும் சொல்லணும். எல்லாத்தையும் சொன்னா படிச்சுட்டு வந்திருக்கடா இது கண்டுபிடிச்சோம். சரியா? ஓகே ஸோ எக்ஸல் சிஎஸ்வி. அப்போ அதுல இதுக்கு ஆன்சர் என்ன? எக்ஸல்
சிஎஸ்வி. சரியா, அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு ஃப்ரம் டேட்டா பேஸ்னா எஸ்கியூஎல் சர்வர் டேட்டா பேஸ். சரியா, மெயினா இது நீங்க சொல்லலாம், இது வந்து சொல்லலாம். சரியா, எஸ்கியூஎல் சர்வர் டேட்டா பேஸ். சரியா, டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸ்க்கு ஷார்ட்கட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, டிபி அப்படின்னு ஏதாச்சும் சொல்றாங்கன்னா டிஏ செலக்ட் பண்றேன், கண்ட்ரோல் டி. சரியா, டிஏ செலக்ட் பண்றேன், கண்ட்ரோல் டி. சரியா, இது ரெண்டே ஆச்சுன்னா டிபின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? டிபி டிபி அப்படின்னா என்னது, ஃபுல் ஃபார்ம் என்னது, டேட்டா பேஸ். ஓகேவா? ஓகே. அதுக்கு பிஃபோர் என்ன சொன்னீங்க? டேட்டா பேஸ்க்கு டிபி டிபி. அது ஓகே. அதுக்கு பிஃபோர் வந்து டேட்டா பேஸ்ன்றத அவங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதானே? அது நீங்க எப்படி சொல்லணும்னா, ஸோ எதுலெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லலாம் எக்ஸல், சிஎஸ்வி அண்ட் டேட்டாபேஸ். எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேஸ் சொல்லலாம். ஓகே. டேட்டாபேஸ் சொல்லக்கூடாது. டேட்டாபேஸ்னா நிறைய இருக்கு. ஓகே. என்ன டேட்டாபேஸ் இருக்கு? அசூர் இருக்கு, அது வந்து ஒரு டேட்டாபேஸ் தான். சரியா, அசூர் அப்படிங்கிறது டேட்டாபேஸ் தான். நீங்க இதுல பாத்தீங்கன்னா அங்க வருங்க மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் பத்தி நிறைய இருக்கு. சரியா, சிம்பிளா நீங்க இதுக்கு என்ன சொல்லலாம், எக்ஸல், CSV, எக்ஸல், சிஎஸ்வி, எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேஸ். ஓகே. சரியா, இது வந்து ஒரு இன்டர்வியூ டேட்டா யூஸ் பண்ணீங்க. சரியா, இது வந்து எக்ஸலுக்கு மட்டும், பவர் பிஐக்கு கிடையாது. பவர் பிஐக்கு நான் தனியா சொல்லுவேன். சரியா, புரியா? இப்ப நம்ம எக்ஸல் மட்டும் தான் பாக்குறோம். இது இப்ப நான் சொல்றது எல்லாமே ஒன்லி ஃபார் எக்ஸல். சரியா, குழப்பக்கூடாது நீங்க. சரியா, ஓகே. ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. சரியா, அதுக்கப்புறம் இப்போ வந்து வேற என்ன சொல்லலாம், இன்னொரு ஒரு முக்கியமான இது இருக்கு இந்த இதுல. என்னது அப்படின்னா, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். சரியா, இப்போ சாம் இருக்கு, மறுபடியும் ஒரு சாம் இருக்கு. சரியா, இப்போ வினோத் இருக்கு. சரியா, ஜான் இருக்கு. சரியா, பாத்துட்டீங்களா? இதுல இது இருக்கு. இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்றேன். சரியா, செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து டூப்ளிகேட் எல்லாம் ரிமூவ் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். சரியா, ஓகே, இட்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின். How do you remove duplicates? சரியா, இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா, செலக்ட் பண்ணியாச்சு. சரியா, அந்த இருக்கா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? சரியா, இதை நான் கிளிக் பண்ண உடனே ஒரு கேட்கும். எனக்கு என்ன கேட்குறது, காலம் ஏ இங்க இருக்கு, இதான் காட்டும். சரியா, ஓகே. காலம் ஏக்கு இப்போ நான் ஓகே கொடுத்தோன்னு அங்க பாருங்க டூப்ளிகேட் வாட்ஸ். கரெக்டா? ஸோ இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ அவங்க வந்து கேட்பாங்க டூப்ளிகேட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. எப்படி ரிமூவ் பண்ணுவோம்? ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு ஒரு டூல் பார்ல வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் வந்து, ஸோ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். So using remove duplicates. சரியா, using remove duplicates. ஸோ இதுல வந்து நமக்கு டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா, ஏன் நான் மற்றதெல்லாம் சொல்லணும் என்ன தேவை எல்லாமே நமக்கு. சரியா, அடுத்து இப்போ நான் செலக்ட் பண்றேன். இந்த ஷார்ட்னு ஒன்று தெரியாது. ஷார்ட் தான் இது கிளிக் பண்ணலாம். ஷார்ட்னா என்ன ஆகுதுன்னா நேம் ஷார்ட் ஆகுதா உங்களுக்கு பாருங்க, சிம்பிள்.
ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் ஜே தானே வரும், JSB அப்படிதான் வரும். கரெக்டா? நான் மறுபடியும் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் எனக்கு மாறி ஓகே. மாறிடுச்சா? இப்போ நான் மறுபடியும் கிளிக் பண்றேன்னா கஷ்டம், இது வந்து கஷ்டம். இந்த லெவலுக்கு நம்ம போக மாட்டோம். இது வந்து என்னன்னா மறுபடியும் வேற மாதிரி ஏதாவது வேணுமா உங்களுக்கு, அதாவது A to Z இல்லாம Z to A இல்லாம வேற மாதிரி விஷயமா பிடிக்காது. அது நம்ம மேக்ஸிமம் பண்ண மாட்டோம்ல. ஒண்ணு ஓகே. ஒண்ணு ஒண்ணு டு 10, ஒண்ணு 1 to 10 பண்ணுவோம், இல்ல 10 to 1 பண்ணுவோம். கரெக்டா? எஸ். ஒண்ணு அசெண்டிங் ஆர்டர் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர், இதானே நம்ம பண்ணுவோம் எதுலனாலுமே. கரெக்டா? வேற எதுவும் பண்ண மாட்டோம். அசெண்டிங் டிசெண்டிங்கை தவிர வேற ஏதாவது ஆர்டர் இருக்கா? இல்ல. கரெக்டா? ம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் சார்ட்டுங்கிற ஆப்ஷன் என்னது? சரியா? ஸோ என் நேமுக்கு நான் இது பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் ஆயிடும். சரியா? இதை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்றேன், நான் இதை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிற டேப்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? கெட் டேட்டா பார்த்தோம். சரியா? கெட் டேட்டா வந்து இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். எதுல இருந்து நீங்க வந்து எதுல இருந்து என்னென்ன டேட்டா சோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நம்ம உடனே சொல்லுவோம். எக்ஸல் யூஸ் பண்ணிருக்கேன், சிஎஸ்வி யூஸ் பண்ணிருக்கேன், எஸ்கியூஎல் டி வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி சார்ட் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். சரியா? ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் சார்ட் பண்றது பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்கு. சரியா? இப்போ வந்து நான் வந்து நேம் கொடுக்குறேன். சரியா? நேம் கொடுக்குறேன், நேம் கொடுக்குறேன், இதில் வந்து ஏஜ் கொடுக்குறேன். இப்போ வந்து ஏபி, ஏபி ட்ராக் பண்ணி, சரியா? ட்ராக் பண்ணியாச்சு. 1 2 3, சரியா? 2 3 எப்படி இதை வச்சு ட்ராக் பண்ணி எனக்குள்ள வந்துட்டு. சரியா? இப்போ இது அப்படியே கீழே வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? கீழே வரைக்கும் அப்படி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் இது வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 500 வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது அந்த வரைக்கும் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ 500 வரைக்கும் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா நான் 500 போய் எடுத்துட்டு இருக்க முடியாது. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணி, இல்லைன்னா இந்த இடத்துல இதுனா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகுது. கரெக்டா? செலக்ட் ஆகி இந்த இருக்க ஃபில்டர், ஃபில்டருக்கு ஷார்ட்கட்டு Ctrl+50L. சரியா? Ctrl+50L நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா அங்கே போய் கூட செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண உடனே பாருங்க ஃபில்டர் விழுந்து. கரெக்டா? ஃபில்டர் விழுந்த உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு தேவையானது இந்த 3 மட்டும் செலக்ட் பண்றேன். இதில் அப்படியே செலக்ட் பண்ணணும்னா 3 மட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங், ஃபில்டர்ஸ். சரியா? ஸோ இப்போ இதை நான் வந்து எடுத்து விட்டுறேன். ஃபில்டர் வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு எங்க செலக்ட் பண்றேன்னு பாத்தீங்களா? இங்க செலக்ட் பண்றேன் ஃபுல் ஆப்ஷன். ஓகே. சரியா? இங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் பண்றேன். உடனே என்ன ஃபைல் செலக்ட் பண்ணி ஃபில்டர் எடுத்து விடணும்னா மறுபடியும் நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு எடுத்து. சரியா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு சரியா? அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் காலம். இது டீலிமிட்டடா? ஸோ டெக்ஸ்ட் காலமா நம்ம வந்து பார்க்கலாம், முடிச்சது நம்ம இது ரெடி பண்ணும்போது பார்க்கலாம். சரியா? இப்போ என்னன்னா டெக்ஸ்ட் காலம் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்கு. சரியா? சாம் ஹைபன் இருக்கு, அதுக்கப்புறம் ஜிசுதாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பிரின்ஸ் இருக்கு ஹைபன். சரியா? எங்களுக்கு இந்த ஹைபன்லாம் வேண்டாங்க, தனித்தனியா பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கு பிரிக்கிறதுக்கு தான் இது ஸ்பிளிட் பண்ற மாதிரி வச்சு கொடுங்க. கீழே என்ன போட்டு பாருங்க, டெக்ஸ்ட் காலம் போட்டு split a single column of text into multiple columns இருக்கா? அதாவது ஒரு காலம்ல இருக்கிறது 3 காலம்ல வரும். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன், டெக்ஸ்ட் காலம் கொடுத்தேன். சரியா? டெக்ஸ்ட் காலம் கொடுத்தோங்க, ஃபிக்ஸட் டீல் 2 இருக்கு. ஒன்னு டீலிமிட்டட் இருக்கு, இன்னொன்று ஃபிக்ஸட் எடுத்துருக்கு. அதாவது டீலிமிட்டட் அப்படின்னா நம்ம அதுவே காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நான் டீலிமிட்டட் செலக்ட் பண்றேன், நெக்ஸ்ட் போறேன். நெக்ஸ்ட் போனா நிறைய ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்கு? டேப் இருக்கு, செமிகோலன் இருக்கு. ஆனா செமிகோலன் இருக்கா?
செமிகோலன் என்னன்னு தெரியுதா? இதுதான் எஸ். செமிகோலன், இதுதான் செமிகோலன். சரியா? இதுதான் காமா. சரியா? ஸோ இப்போ நான் மறுபடியும் இங்கே வரேன், டேட்டா இங்கே வரேன், டெக்ஸ்ட் டு காலம் இருக்கேன். டெக்ஸ்ட் டு காலம் கொடுத்தேன். ஸோ டெய்லிங் கொடுத்தேன், நெக்ஸ்ட் கொடுத்தேன். சரியா? இப்போ ஓகே. எனக்கு வந்து நீங்க பாருங்களேன், இந்த டேப் எதுவுமே இல்லை கரெக்டா? இந்த இதுல எஸ். செமிகோலனும் இல்லை கரெக்டா? கமாவும் இல்லை, கமா இல்லைல்ல இந்த இந்த இதுல ஆமா, ஐஃபோன் தான் இருக்கு. சரியா? ஸ்பேஸும் இல்லை. இப்போ ஸ்பேஸையும் நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதர்னு கேட்குதா? அதர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைஃபன் கொடுக்குறேன். ஹைஃபன் கொடுத்தேன்னு எனக்கு புரிஞ்சுட்டா? ம். புரிஞ்சுன்னா நெக்ஸ்ட். சரியா? நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுப்பேன். ஸோ இது எதுக்கு புரிஞ்சா? முதல்ல எப்படி இருக்கு, சிபி எப்படி ஆயிருக்குன்னு. எஸ். ஸோ இது புரியுது. எதுக்கு அப்படின்னா காலம் ஸ்பிளிட் பண்றது. சரியா? ஸோ காலம் ஸ்பிளிட் பண்றதுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணதுதான் டெக்ஸ்ட் காலம். சரியா? இப்போ ஏதாவது ஒன்று ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உடனே தெரியணும் டெக்ஸ்ட் டு காலம். சரியா? ஸோ Okay. டெக்ஸ்ட் டு காலம் ஃபார் printing. சரியா? printing into multiple rows, sorry, multiple columns. சரியா? முடிஞ்சா? இவ்வளவுதான். ஸோ மிச்சம் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பரவ சொல்லி தரேன். சரியா? இந்த Okay. குரூப் அதெல்லாம் வந்து டேஷ்போர்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மெயினா டேட்டா நாம என்ன பார்த்தோம்? கெட் டேட்டா பார்த்தோம், அப்புறம் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் Remove பார்த்தோம், duplicates, அதுக்கப்புறம் short. Filter Cut. பார்த்தோம், short. ஃபில்டர், டெக்ஸ்ட் டு காலம். இதுதான் இப்போதைக்கு முக்கியமானது. சரியா? Okay. முடிஞ்சா? அடுத்த ரிவ்யூ வரும். இந்த செக்ஷனும் நமக்கு அவ்வளவு தேவையில்லை, அவ்வளவு யூஸ்ஃபுல் ஆகாது. சரியா? அவ்வளவு யூஸ்ஃபுல் ஆகாது. வியூவும் அவ்வளவு யூஸ்ஃபுல் ஆகாது. சரியா? Okay. பேசிக் தான் பார்த்தோம். சரியா? அதில் சில இது உங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ ஒரு குயிக் ரீகாப்ஸ். ஸோ கட் பண்றது கட். சரியா? ஸோ மறுபடியும் நான் சொன்னதெல்லாம் ஒரு மறுபடியும் சொல்லி தரேன், அதோட நான் கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ சாம்ல இருக்கு. ஸோ சாம் வந்து நான் கட் Control பண்றேன், X. கண்ட்ரோல் எக்ஸ், அதை இங்க நான் பேஸ்ட் பண்றேன், Control V. வி. சரியா? இப்போ இதை வந்து நான் போல்டு பண்றேன், கண்ட்ரோல் Control B. இந்த சாம் மாதிரி எனக்கு இந்த சாம் வேணும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த Format Painter. ஃபார்மட் பெயிண்டர்ல போயிட்டு இந்த மாதிரி பெயிண்டருக்கு அங்க வச்சு ஒரு கிளிக், அவ்வளவுதான் மாறிடுச்சு. அப்புறம் எனக்கு அது இட்டாலியன் வேணுமா இல்ல அண்டர்லைன் வேணுமா அப்படிங்கறத நான் செட் பண்றேன். Control I. Control சரியா? U. ஸோ ஏதாவது கலர் மாத்தணுமா அப்படின்னு நான் இந்த பண்ணிடுறேன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. Okay. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ரேப் டெக்ஸ்ட். ரேப் டெக்ஸ்ட்னா என்ன? இப்போ எல்லாமே எனக்கு ஒரே பேர்ல இருக்கு. சரியா? சாம் ஸ்டார்ஸ் அப்படின்னு இப்போ எல்லாமே எனக்கு ஒரே டேப்ல ரோ வந்து கிளப் ஆகி வரணும் அப்படின்னா நான் ரேப் டெக்ஸ்ட் கொடுப்பேன். சரியா? Okay. ஸோ இப்போ எனக்கு இது வேண்டாம், கண்ட்ரோல் இது கொடுத்து எனக்கு வந்து ஒரு 6 காலம்க்கு வேணும் அப்படின்னா நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு Merge Center. மெர்ஜ் சென்டர் கொடுப்பேன், அவ்வளவுதான். மெர்ஜ் சென்டர் ஆக்ஷன். சரியா? அதுக்கப்புறம் நான் அதை போல்டு பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது என் இஷ்டம். சரியா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், மெர்ஜ் சென்டர். ஸோ இது பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நம்பர் பார்த்தோம். சரியா? 2.1273 அப்படின்னு இருக்கு. எனக்கு வந்து 2 டிஜிட் தான் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், ஸோ Decrease decimal. டிக்ரீஸ் பண்றேன். சரியா? இல்ல அதிகமா வேணும், நான் இன்க்ரீஸ் பண்றேன். Okay. சரியா? ஸோ இப்போ நான் வந்து 23/10/92, சரியா, 1992 கொடுப்பேன். இப்போ இது வந்து எனக்கு நம்பர் ஃபார்மேட்ல இருக்கு. ஆனா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், என்னது சில பேர் வந்து விரும்புவாங்க, எங்களுக்கு வந்து நம்பர் ஃபார்மேட்ல வேண்டாம், எங்களுக்கு வந்து லாங் டேட்ல வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சேஞ்ச் ஆயிடும், இது பண்ணணும். சரியா? ஸோ மறுபடியும் அதே இதுக்கு வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் இன்சர்ட் மாறிடும். ஓகேவா? Okay. ஸோ அதுக்கப்புறம் இந்த இது சொல்லி கொடுத்தேன், என்ன சொல்லி கொடுத்தேன், ஸோ Conditional Conditional formatting. formatting. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ கிரேட்டர் தேன் 4 இருந்துச்சுன்னா எனக்கு ரெட் கலர்ல கூட ரெட் கலர் வந்துருச்சா? ஸோ ஹைலைட்டிங். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்போ இதெல்லாம் ஓகேவா? Okay. இது முடிஞ்சு அதுக்கப்புறம் Insert.
இன்சர்ட்ல வந்தோம். இன்சர்ட்ல நிறைய ஷேப்ஸ் இன்சர்ட் பண்றதெல்லாம் பார்த்தோம். ஷேப்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் சரியா? பார்த்தோம். ஸோ இப்போ இதுல ஏதாவது ஒன்று நான் இது பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா இன்சர்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ அது முடிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் பேஜ் லேஅவுட் இது டிரா வந்து யூஸ் யூஸ் பண்ண பண்ண மாட்டோம். மட்டும் பேஜ் லேஅவுட் யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் மாட்டோம். யூஸ் அவ்வளோ பண்ற நமக்கு தேவைப்படாது. சரியா? பேஜ் லேஅவுட் அது இருக்கும். இந்த இது பேக்ரவுண்ட் நம்ம மட்டும் யூஸ் யூஸ் பண்ணுவோம். பண்ணுவோம். இந்த இது நம்ம தேவைப்பட்டா யூஸ் பண்ணுவோம். டேஷ்போர்ட். சரியா? ஓகே. இது வந்து ஃபார்முலாஸ். நம்ம வழக்கமா சொன்ன மாதிரி நமக்கு இது தலைவலி பிடிச்ச ஐடியா இப்போதைக்கு இங்க வேண்டாம். இல்ல ஸோ ஓகே. டேட்டால கெட் டேட்டா இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் சொன்னேன். சோர்ஸ் டேட்டா எடுக்கிறது. ஓகே. ஸோ என்னென்ன சோர்ஸ் டேட்டா யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸல், எக்ஸல், சிஎஸ்வி, சிஎஸ்வி SQL அண்ட் DB, சீக்வல் டேட்டாபேஸ். SQL DB, இல்ல SQL சர்வர் DB. சரியா? அதுக்கப்புறம் ரிமூவ் டெக்ஸ்ட் டு டூப்ளிகேட்ஸ் காலம்ஸ், பார்த்தோம். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், சார்ட்டிங், ஷார்ட். ஃபில்டர், டெக்ஸ்ட் டு காலம் பார்த்தோம். ஓகேவா? ஓகே. அப்புறம் இதெல்லாம் நான் இது பார்த்தேன். ஸோ இது வந்து பேசிக்ஸ். ஸோ நாளையில ஓகே. இருந்து நான் டேட்டாவை எப்படி கிளீன் பண்றது இது ஓகே. சரியா? டேட்டா கிளீனிங் ஃபார்முலா எவ்வளவு ஸ்பீடப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீடப் பண்ணுவோம். நீங்க இதெல்லாம் ஓகே. வந்து ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது. சரியா? நான் ஏன் நான் ரொம்ப ஸ்லோவா சொல்லி தரேன் அப்படின்னா டேஷ்போர்ட் ரெடி பண்ணும்போது டக்கு டக்குன்னு நம்ம பண்ணுவோம். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் இதுல. சரியா? ஃபைன். உங்களுக்கு தெரிஞ்சாதான் அது புரியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இது போதும். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா நீங்க கேட்கலாம்.